நாங்களும் தௌஹீத் கொள்கை பேசுகிறோம் என்று சொல்றவங்களும் இன்னைக்கு அவ்வளவு அனாச்சாரமான கல்யாணத்துல போய் உட்கார்றீங்களே, அந்த திருமணத்துல இருக்கக்கூடிய அந்த விருந்துல போய் பங்கெடுக்கிறீங்களே, அங்க அவ்வளவு அனாச்சாரம் நடக்கும் பொழுது உங்களால் அந்த அனாச்சாரத்தை சுட்டிக்காட்ட முடிகிறதா? ஆட்டம் நடந்துச்சுல சுட்டி காட்டுறீங்களா? பாட்டு நடக்குதுல்ல சுட்டி காட்டுறீங்களா? ஒரு பெண்ணை அலங்கரிச்சு வச்சிருக்கிறாங்களே சுட்டி காட்டுறீங்களா? இப்படி எவ்வளவு அனாச்சாரம் நடந்தாலும் அதுல ஒரு ஆளா போய் உட்காருவாங்களா? அது மார்க்கம் அனுமதிச்சதுன்னு சொல்லுவாங்களா? ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதற்கு மாற்றமாக இது நடக்கிறது, அதுல நாங்க வரமாட்டோம் என்று சொன்னால், ஆடம்பர திருமணத்தை புறக்கணிப்போம் என்று சொன்னால், இவங்க ஊரை ரெண்டு படுத்தக்கூடியவங்க, இவங்க எதுக்குமே ஒத்து வர மாட்டாங்க, எல்லாமே தனிச்சு நிற்பாங்க என்று சொன்னீங்க. எவ்வளவு நாள் சொல்லிட்டு போங்க. எது மார்க்கத்திற்கு மாற்றமான காரியமோ அது எங்களுடைய குடும்பத்தில் நடந்தாலும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஒதுக்கித்தான் நிற்போம். ஏனென்றால் இறைவன் எங்களுக்கு சொன்ன ஒரு உத்தரவு, தஆவனு அலல் பிர்ரி வத் தக்வா, நன்மையிலேயும் இறையச்சத்திலேயும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள், பாவத்திலேயும் வரவு மீறக்கூடிய காரியத்திலேயும் ஒருவருக்கொருவர் உதவாதீர்கள்.